Taste the Daily. தமிழக ஜவுளி நிறுவனங்கள் தங்களது முதலீடுகளை இந்தியாவின் அண்டை மாநிலங்களுக்கு மடைமாற்றம் அளவிற்கு தமிழக தொழில்துறை படு பாதாளத்திற்கு தள்ளிய விடியா திமுக அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஆட்சிக்கு வந்து 38 மாதங்களில் குடும்பத்துடன் ஐக்கிய அரேபிய நாடுகள் பயணம், பிறகு சிங்கப்பூர் சுற்றுப்பயணம், 2024ஆம் ஆண்டு ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, பிறகு ஜனவரி 27 ஸ்பெயினுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்நிய முதலீடுகள் ஈர்ப்பதில் தமிழகத்தில் பின்னுக்கு தள்ளியதுதான் இந்த விடியா திமுக அரசின் சாதனை புரிந்திருக்கிறது என்று குறிப்பாக தொழில் முதலீடு ஈர்ப்பதற்கான அரசுமுறை பயணமாக 27/1/2024 அன்று ஸ்பெயினுக்கு சென்றபொழுது 3440 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான உடன்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த நிலையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ள ஒரு சில நிறுவனங்களில் 2 நிறுவனங்களுடைய அலுவலகங்கள் சென்னை மற்றும் பெருந்துறையில் உள்ளன என்று செய்திகள் வந்துள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறார். அம்மாவின் ஆட்சியில் 2020, 2021 அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்ததில் 3வது இடத்தில் இருந்த தமிழகத்தை 2022, 23 27.70% குறைவாக அந்நிய முதலீட்டை ஈர்த்து 8வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளியதுதான் இந்த நிர்வாக திறனற்ற முதலமைச்சரின் சாதனை என்று குறிப்பிட்டிருக்கிறார். சரியாக ஓராண்டிற்கு முன், அதாவது ஆகஸ்ட் 2023 அன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அறிக்கை மற்றும் பேட்டியினுடைய வகையிலாக தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பொம்மை முதல்வர் திரு ஸ்டாலினை வலியுறுத்தி இருந்தேன். ஆனால் இதுவரை விடியா திமுக அரசு வெள்ளை அறிக்கை எதையும் வெளியிடவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். செமி கண்டக்டர் தயாரிப்பில் சீனா மற்றும் தைவான் நாடுகள் முக்கிய இடத்தை பிடித்துள்ள நிலையில் இந்தியாவினுடைய செமி கண்டக்டர் தயாரிப்புக்கான தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான முன்னெடுப்புகளை மத்திய அரசு ஊக்குவித்த போது, அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அம்மாவினுடைய அரசு திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி மற்றும் ஒசூரில் செமி கண்டக்டர் பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 38 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் விடியா திமுக அரசு இதில் முனைப்பு காட்டாதனுடைய காரணமாக செமி கண்டக்டர் தொழிற்சாலைகள் அசாம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு சென்று விட்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசுடைய கையை விட்டு வெளிநாட்டு முதலீடுகள் தான் வெளி மாநிலங்களுக்கு செல்கிறது என்ற நிலையில் கடந்த ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் மத்திய பிரதேச முதலமைச்சர் கோவை மற்றும் திருப்பூருக்கு நேரடியாக வருகின்ற திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம், அதாவது TEA தென்னிந்திய ஆலைகள் சங்கம், சிம்மா SIMA மற்றும் இந்திய பருத்தி கூட்டமைப்பு ICP ஆகியவற்றுடைய ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளார் என்றும் இதனால் உள் மாநில ஜவுளி முதலீடுகள் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நிலை இந்த விடியா திமுக அரசு ஏற்படுத்தி உள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மேற்படி ஒப்பந்தங்களின்படி மத்திய பிரதேசத்தில் பருத்தி வளர்ச்சி வாரியத்தை நிறுவிவிடவும், எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் என்று சொல்லக்கூடிய பருத்தி உற்பத்தி மற்றும் பரப்பளவு அதிகரிக்கவும், மத்திய பிரதேசனுடைய ஆடை தொழிலுக்கான முதலீடு வாய்ப்புகளை ஊக்குவிப்பதோடு ஆடை உற்பத்தி நிறுவனங்களுடைய வளர்ச்சியை எளிதாக்கவும், திறன் மேம்பாடு வசதிகளில் ஆலோசனை வழங்கிடவும், ஆடை கிளஸ்டர் வடிவமைப்புடைய ஊக்கம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் மற்றும் உடன் இணைந்து குறிப்பாக SIMA சிம்மா மற்றும் ICF உடன் இணைந்து செயல்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் தமிழக ஜவுளி கூட்டமைப்பு தனது விரிவாக்க பணிகளை வெளி மாநிலங்களுக்கு மாற்றுவதற்கு ஒரு சில முக்கிய காரணங்கள் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். அதன் விவரத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தொழில் நிறுவனங்களுக்கு 3 முறை கடுமையாக மின் கட்டணங்களை உயர்த்தியதுடன் பீக் அவர் கட்டணங்களை உயர்வு, நிலை கட்டணம் உயர்வு, 365 கிலோ பருத்தி பேலினுடைய விலை 50% கீழே குறைந்து போனது, அதே போன்று நூல் விலையுடைய சிரமற்ற தன்மை நிலவிய போதும் போதிய தடுப்பு நடவடிக்கைகளை இந்த விடியா திமுக அரசு மேற்கொள்ளாதது என்று பல்வேறு நிலைகளில் நலிவடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர், வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை ஈர்க்கிறோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் நிர்வாக திறனற்ற விளம்பர விடியா திமுக அரசு இனியாவது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு முதலில் தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் தமிழக தொழில் நிறுவனங்கள் இங்கேயே தொழில் தொடங்குவதற்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்குவதோடு தென்னிந்திய மான்செஸ்டர் கோயம்புத்தூர் என்ற பெயரை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் வகையில் டெக்ஸ்டைல் துறையினுடைய துறையை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு இந்த விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும்
சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் சுட்டிக்காட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி.